அக்குபஞ்சர் தெரபிஸ்ட் டூல்ஸ் என்னென்னலாம் வச்சுருக்கணும், ஒரு கிளினிக்கு பேசிக்காக என்னென்ன வச்சுருக்கணும். பேசிக்காக நீடில் இருக்கணும், புரிஞ்சுக்குங்க. பேசிக்காக நீடில் இருக்கணும். சரி, நீடில்னால் என்ன? அக்குபஞ்சர் புள்ளியில் அக்குனா என்ன? ஊசி. பஞ்சுரா என்னென்னா குத்துதல். பாருங்கள், இதாங்க அக்குபஞ்சர் நீடில். இப்படி தான் இருக்கும், மயிரிலை போல் இருக்கும். புரிஞ்சுட்டிங்களா? இப்போ நான் கட் பண்ணி ஒவ்வொன்றை காமிக்கிறேன். சரியா? நம்ம அந்த ஹெட்டோட பகுதியை தான் நம்ம என்ன பண்ணணும், எடுக்கணும். ஒரு நீடில் வருதுன்னா பாருங்கள், இது ஹெட்டு. ஓகே, பாருங்கள், இதான் நீடில். இது வந்து ஹெட்டு, தலை. இதுதான் வந்து ஆக்டிவேட்டேஷன் பகுதியும் பாருங்கள். நீடில் வந்து இதுதான் ஆஃப் சுன் அப்படிங்கிறாங்க. சுன்னுன்னா ஒரு அங்குலம். இப்போ இங்கே இது வரைக்கும் போடலாம் அப்படிங்கிறது ரூல் இருக்குது, புரியுதுங்களா? அப்போ எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், ஒரு ரூல் காமிக்கிறேன். ஒரு வேஸ்ட்டான பரவாயில்ல, ஆஃப் சுன் இதுலேருந்து எடுத்தால் பாதி இருக்கும். ஓகே, இது ஒரு சுன், ஒரு அங்குலம் நம்ம இதில் சொல்லுவோம், அவங்க சுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சுன், செகண்ட் சுன், தேர்ட் சுன். இது ஒரு ஆள்காட்டி விரலும் 3 சுன். சரியா? அளவுகோல். அப்போ நீடில் இதுதான், இது காப்பர் நீடில். இந்த காப்பர் நீடில் வந்து ஆஃப் சுன் நீடில். எவ்வளோவுக்கு இருக்குது ஆக்டிவேஷன் பாருங்கள், பாயிண்ட் இது வரைக்கும் இருக்குது. ஹெட்டு பாடியோட எண்டு வந்து பாருங்கள், இது வரைக்கும் இருக்குது. அப்போ இதுதான் வந்து ஆக்டிவேஷன் பகுதி. இதுதான் ஸ்கின்னில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறது, நீடில் போட முடியும். ஒரு எக்ஸாம்பிள் நீடில் போட்டு காமிக்கிறேன். கீழே டச் பண்ணியோ கையில் இது பண்ணியோ போடக்கூடாது. ஏன்னா ப்ளட் நம்ம வந்து ஸ்கின் வந்து அவ்வளோ சென்சிட்டிவ் கியூ போகிறது, எனர்ஜி போகிற பாயிண்ட்ஸ். சரியா? அப்போ வந்து கரெக்டாக அந்த நீடில் ஹெட்டில் தான் பிடிக்கணும். ஹெட்டை ஹீட் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். இப்போ பாருங்கள், பிடிச்சிருக்கேன். இப்போ ஒரு பாயிண்டில் போடுறேன், புரியுதா? பாருங்கள், இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. இது LI4ன்னு சொல்லுவாங்க. முக்கியமான தலைவலி, உடம்பு வலியெலாம் ரிமூவ் பண்ணுற பாயிண்ட். இப்போ இந்த புள்ளியை எப்படி போடுறேன்னா பாருங்கள், இப்போ நரம்பு இருக்குங்கண்ணே. அப்போ கரெக்டாக பார்த்து போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி புள்ளி கண்டுபிடிக்கிறேன்னா பாருங்கள், வளைச்சிங்கன்னா இந்த உயரம், ஒரு மேட்டோட உயரம் இருக்கும், அந்த இடம் அந்த புள்ளி இருக்குது. அப்போ இங்கே இருக்குது. அப்போ இந்த இடத்துல நரம்பு இல்லாமல் எப்படி பண்ணுறேன், அவ்வளோதான். பார்த்தீங்களா? இது பெர்பெண்டிகுலர். நேராக போடுறதுக்கு பேர் பெர்பெண்டிகுலர். இப்போ சாய்வாக போடலாம், சில இடங்களில் சாய்வாக போடலாம். இதுக்கு பேர் நேர், 90 டிகிரி. 90 டிகிரி நேராக போடுறதுக்கு பேர் 90 டிகிரி நீடில். இப்போ நான் என்ன பண்ணுறேன், மேலுங்கீழே அட்ஜஸ்ட் பண்ணுறேன். நீடில் என்ன பண்ணலாம், மேலுங்கீழே அட்ஜஸ்ட் பண்ணலாம், அப் அண்ட் டவுன் ட்விஸ்ட் பண்ணலாம். ஒரு 5 டைம் டெஸ்ட் பண்ணலாம். திருவலாம், ஆன்டி கிளாக்வைஸ், கிளாக்வைஸ் திருவலாம், சுண்டி உள்ளலாம். அப்போ நல்லா ஆக்டிவேட் ஆகும். இதெல்லாம் ஆக்டிவேஷன் மெத்தட். ஆக்டிவேஷன் மெத்தட் நீடில் இப்படி இது பண்ணலாம், திருவலாம், ஆன்டி கிளாக்வைஸ், கிளாக்வைஸ் திருவலாம், மேலுங்களும் ப்ரெஸ் பண்ணலாம். ஒரு 5 டைம் ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். 20 மினிட்ஸ் வச்சிங்கன்னா போதும். இது ஒரு பர்டிகுலராக உடம்பில் பெயினை ரிமூவ் பண்ணுற புள்ளி. புரியுதுங்களா? இப்படி வச்சு கரெக்டாக எடுக்கணும் மெயிலாக. புரியுதுங்களா? வந்துச்சா? புரியுதுங்களா? இப்போ நீடிலிங் வந்து காப்பர் நீடில். சில இடங்கள் என்ன சொல்கிறான், நீடில் வந்து இப்போ இதில் போடுற இது ஒரு பாயிண்ட்டு LU11 சொல்லுவோம். எப்படி பெர்பெண்டிகுலராக போட்டுருக்கு, நல்லா நேராக போடுறதுக்கு தான் பெர்பெண்டிகுலர்னு சொல்லுவோம். சைடாக போடுறதுக்கு பேர் இப்போ போடுறேன் பாருங்கள், இப்படி ஒரு போடுறேன் 45 டிகிரிக்கு போட்டிங்கன்னா அதுக்கு பேர் இது 45 டிகிரி. 45 டிகிரி, புரியுதுங்களா? இப்போ 45 டிகிரி சாய்வாக போட்டிங்கன்னா அதுக்கு பேர் ஆப்ளிக்னு சொல்லுவாங்க. அதையும் தாண்டி அப்படியே ஹரிசாண்டலாக போடுறது, இது இந்த இடத்துல இல்லை, ஹரிசாண்டல் ரொம்ப கீழே 15 டிகிரி சாய்வாக போடுறது. உனக்கு வித்தியாசம் இருக்குது. சில இடங்களில் இப்படி தான் போடணுன்னா இப்படி போடணும், சில இடங்களில் இது பெர்பெண்டிகுலராக போடலாம். அப்போ இந்த நீடில் பர்டிகுலர் பாயிண்ட்டு LU11 வந்து பெர்பெண்டிகுலராக போடலாம். கார்னரில் LU11
அதாவது இப்படி பாங்கிற இடத்துல இந்த முடிகிற இடத்துல இருக்குது புள்ளி, முக்கியமான புள்ளி. சரி, இது என்ன பண்ணும்? பேனிக் அட்டாக் ஆகி கீழே விழுந்துடுறான், கோமால் இருக்கான், ஆஸ்மெட்டிக் பேஷண்ட், மயக்கமிட்டு விழுந்துடுறான், காக்கா விழுப்பு வருது, எல்லாத்தையும் எமர்ஜென்சி பாயிண்ட்டுங்க போட்டிங்கன்னா 5 நிமிஷம். இப்போ இப்படி ஆக்டிவேட் பண்ணுறேன், ஆக்டிவேட் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் எடுத்துட்டா ஆக்டிவேஷன் தான். இல்லை நான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னாலும் இப்படி பண்ணலாம். இந்த கார்னரில் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 முறை இல்லை 30 முறை அமைச்சிங்கன்னா ரெடி ஆயிடும். இல்லை இப்படி தேய்ச்சி விட்டிங்கனாலும் ரெடி ஆகிடும், ஆக்டிவேட் ஆகும். ஹீட் பண்ணினாலும் ஆக்டிவேட் ஆகும். இப்போ இந்த ப்ரொசீஜரில் ஆக்டிவேட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ நீடில் போடுறது ஒரு ப்ரொசீஜர் அவுட்லைனாக சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ நீடிலில் ஆஃப் சுன் நீடில். சரிங்களா? ஆஃப் சுன்னா ஒரு அங்குலத்தில் பாதி. பாருங்கள், இதில் காமிக்கிறேன். நீடில் அந்த ஃபோட்டோவில் தெரியாதனால இதில் காமிக்கிறேன். ஓகே, ஓகேவா? ஆப்ஷன் நீடில். அப்போ இந்த பகுதியில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹீட் பண்ணலாம். ஹீட்டுங்கிறது என்ன? யான் சக்தி. ஒரு நீடிலுக்கு இப்போ நீடில் வந்து ஒரு அக்குபஞ்சர் புள்ளியில் நீடில் போட்டோன்னு வைங்க, என்ன பண்ணும்? அந்த புள்ளியில் இருக்கிற சீ எனர்ஜியை கடத்தும், வெளியில் தேவைன்னா இழுத்துக்கும். மெரிடியன் பாதையில் சீயை அதிகமாக எனர்ஜி பிராண ஓட்டத்தை அதிகப்படுத்தும், உயிர் சக்தி ஓட்டத்தை அதிகப்படுத்தும். பிளாக்கேஜ் இருந்ததுன்னா ரிமூவ் பண்ணிவிடும். இது இந்த வேலையை செய்கிறது இந்த புள்ளியோட வேலை. சரிங்களா? அதே அக்குபஞ்சரில் இந்த நீடில் மேலே ஹீட் பண்ணிங்கன்னா யான் எனர்ஜி எடுத்துக்கும். நல்லா பார்த்தீங்க, ஹீட்னானே யான் எனர்ஜி. அதான் மேக்சிபூஷன். மேக்சிபூஷனுங்கிறது மோக்ஷிபூஷன் வாங்க. மக்வாடுங்கிற ஒரு பஞ்சு போல் இருக்கிற ஒரு மூலிகை இலை, மக்வாடுங்கிற பஞ்சு போல் இருக்கிற மூலிகை இலை வழியாக ஹீட் பண்ணுறதுக்கு பேர் மேக்சிபூஷன். சரிங்களா? இதுதான் மோக்ஸா ராட். இது ஸ்மோக் வரும் மோக்ஸா ராட். இப்படி இருக்குது, இப்படி பிடிச்சிக்கணும். எந்த பாயிண்ட், இப்போ நான் ஒரு பாயிண்ட் போட்டேன்னா இது மேலே டிஸ்டன்ஸில் வச்சிங்கன்னா ஹீல் ஆகும். என்ன எனர்ஜி? மோக்ஸாங்கிறது ஹீட் கொடுக்குறது. இது மக்வாடுங்கிற ஒரு மூலிகை பஞ்சு போல் இருக்கும். மக்வாடுங்கிறது நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னா மறிக்கொழுந்துன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, இதை எப்படி வந்து நம்ம ஹீட் பண்ணி ஒரு பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணுன்னு சொல்கிறேன். மோக்ஸா எதுக்கு பயன்படுறது? அக்குபஞ்சருடைய நீடில் போடுறதுக்கும் மோக்ஸா பண்ணுறதுக்கும் நிறையா எனர்ஜி கொடுக்கும். மோக்ஸாங்கிறது ஹீட் கொடுக்குறோம். அப்போ வெப்பசக்தினா என்ன? யான் எனர்ஜி. ஒரிஜினல் குவி அப்படிம்பாங்க. ஒரிஜினல் கீ, ஒரிஜினல் பிராணா, ஒரிஜினல் உயிர் சக்தி. ஒரிஜினல் உயிர் சக்தி எங்கேருந்து வருது? மேல் உலகத்துலேருந்து வருது. கரெக்டாக? யான் சக்தி எங்கேருந்து வருது? மேலேருந்து வருது. இந்த மேலே இருக்கிற எனர்ஜிக்கு பேர் என்னது? ஹீட் எனர்ஜி, வெப்ப எனர்ஜி, உயிராற்றலை கொடுக்கக்கூடிய எனர்ஜி. அப்போ ஒரு நீடில் போட்டோம்னா உள்ளே இருக்கிற பாதைகளில் உயிரோட்டங்கள் பரஸ்பரமாக இயங்குது. கரெக்டாக? ஆனால் மோக்ஸா பண்ணோம்னா, அந்த நீடில் மேலே மோக்ஸா பண்ணோம்னா யான் எனர்ஜி எடுக்கும். இப்போ ஒருத்தவங்களுக்கு வீக்கம் இருக்குது, மோக்ஸா கொடுக்கலாம். ஒருத்தருக்கு பிளாக்கேஜ் இருக்குது, மோக்ஸா கொடுக்கலாம். தடை இருக்குது, மோக்ஸா கொடுக்கலாம். ஆக்டிவேட் ஆகலை, வறண்டு கிடக்குது, மோக்ஸா கொடுக்கலாம். ஏன்னா யான் எனர்ஜி இல்லை. ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா உடம்பு பூரா நீர் கோர்த்து கிடக்குது, மோக்ஸா கொடுக்கலாம். கால் வீங்கி கிடக்குது, மோக்ஸா கொடுக்கலாம். டைஜஸ்ட் ஆகலை, மோக்ஸா கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா இன்னுடைய தன்மை அதிகமாக உடம்புல இன்னும் குளிர்ச்சி தன்மை உடம்புல நடுக்கும், குளிர் நடுக்கும், காய்ச்சல், இந்த மாதிரியான கொஞ்சம் ஒன்றா என்ன பண்ணுவோம்? உடனே வந்து ஆவி பிடிப்போம், காலுக்கு வந்து ஹீட் பண்ணுவோம், எல்லா வகையான ஹீட் தன்மையும் பண்ணுறோம். அது பேர் யானோடைய எனர்ஜியை அதிகப்படுத்துகிறோம். அவ்வளோதாங்க. யானோடைய எனர்ஜி எது வழியாக அழைப்போம்? மோக்சிபியூஷன் வழியாக, இந்த ஸ்டிமுலேஷன் வழியாக. அப்போ மோக்ஸாங்கிறது இம்பார்ட்டனாக. அக்குப்பஞ்சரில் 2500 ஆண்டுகளுக்கு ஹாங்டி அக்குப்பஞ்சரையும் மோக்ஸாவையும் தான் சேர்த்து கொடுத்தாங்க. அப்போ அக்குப்பஞ்சரோட இணைந்தது மோக்ஸா. சரிங்களா? அப்போ எப்படி பண்ணலாம்? இப்போ எலக்ட்ரிக்கல் மோக்ஸா எல்லாம் வந்திருக்கு. இப்போ பாருங்கள், நான் பண்ணுறேன், காமிக்கிறேன், ஹீட் பண்ணுறேன். இது வந்து ஸ்மோக் வரும், சில இதில் ஸ்மோக் வராது. இப்போ வந்துருச்சா? ஸ்மோக் வருதா?
அதுதான் இப்போ பாருங்கள், இது ஸ்மோக் வந்துட்டு அந்த மாதிரி இருக்கவங்க ஸ்மோக்லெஸ் மோக்ஸாக கொடுக்கலாம். அப்போ இது ஸ்மோக் மோக்ஸாக பாருங்கள். இப்போ இந்த பாயிண்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறேன். கொஞ்ச நேரம் வச்சுருக்கேன். இந்த ஹீட் அந்த ஸ்கின் சர்ஃபேஸ் வந்து ஹீட் வந்து உணர்ந்து ஓரளவுக்கு வலி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா என்ன பண்ணலாம், இப்போ நான் பேஷண்ட் ஒருத்தருக்கு நான் வைக்கிறேன்னா அப்படிம்பார், உடனே எடுத்துடலாம். அப்போ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது. LI4 தலைவலி உடம்பு வலியிலேருந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணக்கூடிய முக்கியமான இம்யூன் சிஸ்டத்தினுடைய பாயிண்ட்டு. இப்போ வச்சோன்னு வலிச்சிருச்சு, எடுத்துட்டேன். சரி, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது LU11. இது வந்து பேனிக், அப்புறம் கோமா ஸ்டேஜில் இருக்கிறது, மயக்கமோட்டு விழுந்தா, தும்மல் பிரச்சனை எல்லாத்தையும் ரெடி பண்ணுறது. பாருங்கள் இந்த இடத்துல நான் இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம், நீடில் போடுறேன். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். கீழே இருக்கிறத டச் பண்ணுறது தான் நீடில் போடக்கூடாது. நம்ம ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறது தான் இது பண்ணுற. உடனே இப்போ ஒரு நீடில் போடுறேன். எப்படி ஆக்டிவேட் பண்ணுறேன் பாருங்கள். LU11 ஒரு நீடில் போடுறேன். சரியா, பெர்பெண்டிகுலரில் நீடில் போடுறேன். பெர்பெண்டிகுலர் என்ன 90 டிகிரி நேராக போடுறது, சமப்படுத்துறது. போட்டேன்னா இப்போ மோக்ஸா கொடுக்குறேன். எது கொடுக்குறேன், நீடிலுக்கு சேர்ந்து கொடுக்குறேன். புரியுதுங்களா? அந்த ஹெட்டோட பகுதிக்கு என்ன பண்ணுறேன், கொடுத்துட்ருக்கேன். அதான் ஹீட் இறங்கும். அப்போ என்ன எனர்ஜி இறங்குது, யான் எனர்ஜியை என்ன பண்ணுறோம், ஹெவன் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணுறோம் உடம்புக்கு. அப்போது LU11ங்கிற லங்ஸோடைய பாயிண்டில் இது வந்து வுட்டு பாயிண்ட். வுட்டு பாயிண்ட் முக்கியமான வுட்டு பாயிண்டில் ஆக்டிவேட் பண்ணுறோம். அப்போ இந்த மாதிரியும் ஆக்டிவேட் பண்ணலாம். அடிஷ்னலாக இன்னும் டியூன் பண்ணோம்னா இந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணலாம், ஹீட் பண்ணலாம். இல்லை இப்படியே ஹீட் பண்ணி நீடில் போட்டு மேலே ஹீட் பண்ணலாமா, ஹீட் பண்ணலாம். இல்லை எனக்கு நீடிலே இல்லை, ஹீட் பண்ணலான்னா ஹீட் பண்ணலாம். என்ன ஒரு அட்வான்டேஜ் மோக்ஸாவில், ஒரிஜினல் சி எனர்ஜி, ஒரிஜினல் குய் எனர்ஜி, ஒரிஜினல் பிராண சக்தி ஓட்ட எனர்ஜியும் யான் எனர்ஜி ரிஸ்டோர் ஆகும், நிரப்பப்படும் உடம்புலே. கரெக்டுங்களா? ஹீட்டு தானே யானு. அக்குபஞ்சர் நீடில் போட்டால் என்ன ஆகும்னா, இங்கே சக்தி ஓட்டத்தை என்ன பண்ணுது, பிளாக்கேஜ் தான் ஓப்பன் பண்ணுது. சக்தி ஓட்டத்தை உள்ளேருந்து பேலன்ஸ் பண்ணுறது, சக்தி ஓட்டத்தை அதிகப்படுத்துறது, மெரிடியனை கரெக்ட் பண்ணுறது. இது மெரிடியனை லங்ஸோட எனர்ஜி எல்லாத்துக்கும் இன்டர்னலாக நடக்கிற அத்தனை விஷயங்களையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இது எக்ஸ்டர்னல் எனர்ஜியே என்ன ஒன்று கொண்டாடும் மோக்ஸா. அப்போ ஒரு அக்குபஞ்சரிஸ்ட் மோக்ஸாவோட சேர்த்து அக்குபஞ்சரிஸ்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து சீக்கிரம் க்யூர் ஆகும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? சில பேர்த்துக்கு அன்னீசியாக இருந்து ஸ்மோக் அன்னீசியாக இருந்ததுன்னா பாருங்கள், இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. மூளையை டியூன் பண்ணுற முக்கியமான புள்ளி PC9. உடம்பில் வந்து முக்கியமான புள்ளி. மூளையை டியூன் பண்ணுறது, ஹார்ட்டை டியூன் பண்ணுறது, பால்பிட்டேஷன் ரெடி பண்ணுறது, ஹார்ட்டில் இருக்கிற இறுக்கத்தை ரெடி பண்ணுறது. ஜஸ்ட் ஓப்பனர் ஹீட் ஆகி இந்த முனியில் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது. ஹீட் ஆனோடனே என்ன பண்ணுறேன், எடுத்துட்றேன். இப்போ ஊதிக்கலாம். ஊதிட்டு ஹீட்டான சர்ன்னு ஹீட்டாக வந்துடுது. அவ்வளோதான், முடிஞ்சுது. எடுத்தாச்சு. அப்போது ஒரு கைக்குள்ளே பாருங்கள், லங்ஸோட புள்ளி இருக்குங்க, LU11. அது இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த கலர் முடிகிற இடத்துல சென்ட்ரல் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது. கலர் பாருங்கள், கலர் ஷேடாக தெரியும் பாருங்கள். இங்கே கலர் மாறுது. இங்கே ஒரு புள்ளி இருக்குது LU10. அதுக்கு பேர் ஃபயர் பாயிண்ட் சொல்லுவோம். கொஞ்ச நேரம் ஹீட் ஆனால் எடுத்துடலாம், ஆக்டிவேட் ஆகிடும். ஓகே, ஆயிடுச்சு. புரிஞ்சிட்டீங்களா? இது வந்து LI1 முதல் புள்ளி, லார்ஜ் இன்டெஸ்டினோட முதல் புள்ளி, மெட்டல் புள்ளி. இது வுட்டு புள்ளி, இது ஃபயர் புள்ளி, இது மெட்டல் புள்ளி. எப்படின்னு சொல்லித்தரேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லிட்டுருக்கேன். இப்போ லார்ஜ் இன்டெஸ்டினோட மெட்டல் புள்ளி, மெட்டல் எனர்ஜி, லார்ஜ் இன்டெஸ்டினே மெட்டல் தான். அடுத்து வுட்டு புள்ளி PC9, பெர்கார்டியனுடைய புள்ளி PC9 சொல்லுவோம், ஒரு புள்ளி. அடுத்த ட்ரிபிள் பார்மனுடைய மெட்டல் புள்ளி. மெட்டல் எனர்ஜிங்கிறது ஏர் எலிமெண்ட் சொல்லுவாங்க. இந்த பாரு, இந்த இடத்துல கார்னரில் இருக்குது, இந்த கார்னரில் இருக்குது. இப்படியே அமுத்தலாம். நான் ஆக்டிவேட் பண்ணுறேன். அப்புறம் பாருங்கள், இந்த ரெண்டு இதுலேயுமே ஒரு புள்ளி இருக்குது. ஸ்மால் இன்டெஸ்டினுடைய புள்ளி மெட்டல், இதுக்கு பேர் வுட்டு. உள்ளே இருக்கிறதுக்கு பேர் ஹார்ட்டோடைய பாயிண்ட்டு. அப்போ ஹார்ட்டோட சேனல் இதில் ஆரம்பிக்குது, பெர்கார்டியன் சேனல் இதில் ஆரம்பிக்குது, ட்ரிபிள் அதை மூவ் வெப்பக்குழி இதில் ஆரம்பிக்குது, லார்ஜ் இன்டெஸ்டின் இதில் ஆரம்பிக்குது, லங்ஸோடது இதில் ஆரம்பிக்குது. புரிஞ்சிட்டீங்களா? எல்லாம் கையில் முக்கியமான சேனல்ஸ் புரிஞ்சுங்களா? இது வந்து லார்ஜ் இன்டெஸ்டின் யான்னா பின்னோக்கி வரும், இன்னுன்னா உள் சைடு வரும், யான் வந்து பேக் சைடு வரும். இப்போ பாயிண்ட் நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 2 இப்படி வரும். இப்போ ஸ்மால் இன்டெஸ்டின் யான் 1, 2 இங்கே இருக்குது, சைடில் வரும். இன் எனர்ஜி பார்த்திங்கன்னா 1, 2 இப்படி வருது. இன் எனர்ஜியில் ஃபஸ்ட்டு புள்ளி
ரெண்டாவது புள்ளி மூணாவது புள்ளி இந்த இடத்துல ஒரு புள்ளி இருக்குது. ஹார்ட்டை முக்கியமாக நம்ம தண்ணி குடிப்போம்ல அந்த இடம் PC7 முக்கியமான ஹார்ட் எனர்ஜி அதிகப்படுத்துகிற புள்ளி. இப்போ இதுக்குள்ளேயே நிறைய புள்ளிகள் இருக்குது. ரைட், நான் சொல்லித்தரேன் ஒன்றா. இப்படி தான் ஆக்டிவேட் பண்ணணும். சரிங்களா? அடுத்து நான் ஒன்று சொன்னேன், மோக்ஷிபூஷன் மேக்ஷிபூஷன் மோக்ஸாங்கிறாங்க. மோக்ஸா ட்ரீட்மெண்ட் வெப்ப யான் எனர்ஜியை அதிகப்படுத்துறது. ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் யான் எனர்ஜி கொடுத்து உடம்பில் ஒரிஜினல் கியூவை அதிகப்படுத்துறது. ஒரிஜினல் குவி அப்படின்னு சொல்லலாம். கீன்னு சொல்லலாம். பிராணசக்தி, உயிர் சக்தி, வைட்டல் லைஃப் ஃபோர்ஸை ஒரிஜினல் லைஃப் ஃபோர்ஸ், ஒரிஜினல் யான் சக்தியை டியூன் பண்ணுறது. அதே வழியாக மோக்ஸா வழியாக மேக்ஷிபூஷன் சொல்லுவாங்க. இது என்னது? மக்வாடு பார், பஞ்சு போல் இருக்குது. மக்வாடுன்னு சொல்லுவாங்க, பஞ்சு போல் இருக்கும். இந்த மக்வாடு வந்து ஹீட் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஹீட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், இது ஆனால் ஸ்மோக் வரும். இன்னொரு மெத்தட் இருக்குது, நவீன முறையில் அது பண்ணியிருக்காங்க. இது ராட் பாருங்கள், இப்படி கிடைக்கும். நெட்டில் வாங்கிக்கலாம். சரிங்களா? நெட்டில் வந்து ஸ்மோக்லக்ஸ் மோக்ஸான்னு சொன்னீங்கன்னா கிடைக்கும். சரியா? ஸ்மோக்லக்ஸ் மோக்ஸா பாக்ஸ் நிறைய இருக்கும், டிஃப்ரெண்ட் பாக்ஸு. இப்போ இது எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது? இது வந்து ஸ்மோக் வராது. இதே மாதிரி எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம்? ஒரு பாயிண்ட், அக்குபஞ்சர் பாயிண்ட் எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் பாருங்கள். ஹீட் பண்ணிக்கிறேன். இப்படி வந்துகிட்டே இருக்கும். இது ஸ்மோக் வராது. சேம் மெத்தடுங்க. ஒரு பாயிண்ட் பாருங்கள். கையில் வந்து அக்குபஞ்சர் முக்கியமான புள்ளிகளை என்ன பண்ணியிருக்கேன், அக்குபஞ்சர் புள்ளிகளில் முக்கியமானது நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரே நிமிஷம். ஓகே, ஹீட் பண்ணிவிட்டு பாருங்கள், கொஞ்ச நேரம் வச்சிங்கன்னா போதும், சுருங்கும். அதே இடத்துல LI4ங்கிற பாயிண்ட்டு ஹீட் ஆகிடுச்சு. ஓகே, எடுத்துட்றேன். இங்கே ஒரு பாயிண்ட்டு ஹீட் ஆகிடுச்சு. நமக்கு தேவையான புள்ளிகள் எந்த டிசீஸுக்கோ அந்த பாயிண்ட்டை டியூன் பண்ணலாம். மோக்ஸா பண்ணலாம், ஹீட் பண்ணலாம், டியூன் பண்ணலாம். குளிர்காலத்தில் மோக்ஸா தான் பயன்படும். புரியுதுங்களா? இங்கே இருக்குது. அடுத்து இங்கே வெளிப்புறத்தில் இருக்குது பாருங்க, இந்த இடத்துல இருக்குது. DW1 சொல்லுவாங்க. அந்த புள்ளி பேர் DW1. இங்கே ஒரு புள்ளி H9 சொல்லியிருக்கு. ஹார்ட்டோட கார்னரில் இருக்குது, 9ஆம் நம்பரு. இது வந்து SI1 ஸ்மால் இன்டெஸ்டைன் 1. எத்தனை சேனல் இருக்குது பாருங்கள். லங்ஸ் சேனல் இருக்குது, மெட்டல் சேனல் இருக்குது. இதுக்கு பேர் மெட்டல் சேனல். லங்ஸு, லார்ஜ் இன்டெஸ்டைன், பெர்கார்டியம், ஹார்ட்டு, ஃபயர் சேனல் இருக்குது பாருங்கள். 3 ஃபயர் சேனல். இது மெட்டலு, 3 ஃபயர் சேனல். 3 ஃபயர் சேனலில் பெர்கார்டியன் இதில் வந்துடுது, ட்ரிபிர்வார்ம் இதில் வந்துடுது. ஹார்ட்டு உள்ளே வருது, உள்நோக்கி வருது ஹார்ட்டு. பெர்கார்டியன் இப்படி வரும். PC9, PC8 இந்த குழியில் இருக்குது, PC7 இந்த இடத்துல இருக்குது. சரிங்களா? நான் வச்சுங்க PC7 என்னென்ன. ஓகே, வுட்டு இந்த குழியில் ஃபயர் முடிஞ்சோன்னே எர்த்து, வுட்டு எர்த்து. இந்த இடத்துல கார்னரில் ஒரு புள்ளி இருக்குது உள்ளுக்குள்ளே. இங்கே அமுத்துனீங்கன்னா ஒரு எலும்பு வரும். அதுக்கு பேர் பிளட் வெசல்ஸுக்கு எல்லா பிரச்சனையும் ரெடி பண்ணக்கூடிய LU9. ஃபயருக்கு அடுத்து எர்த்து. அப்போ இங்கே வந்து எர்த்து இருக்குது. சரி, ஹார்ட்டோட சேனல் இங்கே ஆரம்பிக்குது வுட்டு. இதுக்கு நேர் இங்கே இருக்குது ஃபயர் புள்ளி, ஹார்ட்டோட ஃபயர் புள்ளி. இந்த இடத்துல எர்த்து புள்ளி.
யாரெல்லாம் பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்குதோ, யாரெல்லாம் தூக்க வலியோ இந்த புள்ளி நேர்கோடாக ஒரு புள்ளி HT7 முக்கியமான புள்ளி. செடேஷன் ஹெவன் சென்மேன் புள்ளிம்பாங்க. சென்மேன்னா என்ன? ஹெவன் எனர்ஜியை அதிகப்படுத்துறது, ஹார்ட்டில் இருக்கிற தேவையில்லாத தூக்கி நல்ல தூக்கத்தை வர வைக்கக்கூடிய, மனதை சரி சைக்காலஜி டிசார்டர் பூரா ரெடி பண்ணிடும். உள்முகமாக 1 வந்துட்டேன், 2 வந்துட்டேன், 3 வந்துட்டேன். வெளிமுக புள்ளி பாருங்கள் 1 லார்ஜ் 1, 2வது இந்த பள்ளம், 3வது இந்த இடத்துல இருக்குது, 4 இங்கே இருக்குது, 5 பாருங்கள் இந்த குழி, 5வது புள்ளி குழி, இப்படியே போகும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் 1 இந்த கார்னர் இருக்குது, DW1, 2 வந்து இந்த இடத்துல இருக்குங்க பாருங்க. மோதிரம் போட்டால் டச் ஆகல இந்த இடம், அந்த இடம் 2, 3 இந்த பள்ளத்தில் இருக்குது, 4 இங்கே முழியில் இருக்குது, இந்த முழிக்கிட்ட இருக்குது. அதே மாதிரி இங்கிட்டு வருது. புரியுதுங்களா? எல்லாமே கைக்குள்ளே இருக்குங்க. கைக்குள்ளே என்ன சேனல் இருக்குது? ஃபயர் சேனல் இருக்குது. எப்படி ஆக்டிவேட் பண்ணுறேன்னு பார்த்துக்குங்க. சரியா? ஓகே, சரி. இப்போ அடுத்து பாருங்கள். இப்போ உங்களுக்கு சொல்லிட்டேன். சரி, இது பூரா ஆஃப்சூன் நீடில் பாருங்கள், காப்பர் நீடில். சரியா? இந்த மாதிரி பேக்கெட்டில் இருக்கும். ஒரு உள்ளே வந்து ஒரு டியூப் இருக்கும். நான் டியூப் எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன். பத்திரமா வச்சுக்கணும், ஏர் போடாமல் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? ஆஃப்சூன் நீடில் சொல்லிட்டேன். ஆஃப்சூன் என்ன? ஒரு சைனாவில் சுன் அப்படிங்கிறாங்க. இப்போ சுன் அளவுகோலை இந்த மாதிரி மிஷின் வச்சு அளந்துடும். சுன் அளவுகோல் அளந்துட்டு டைட் பண்ணி வச்சுட்டா யார் வந்தாலும் டக்குன்னு என்ன பண்ணிடலாம். அவங்களோட கை கலக்கணும். அவங்களுடைய கை விரல் கலந்து தான் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். நம்மளுடைய கை விரலை வச்சு அவங்க, இப்போ என் விரலை எனக்கு அளவுகோல் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு பாயிண்ட் கண்டுபிடிக்கிறேன், ஒரு பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறேன் பாருங்கள். பெர்கார்டினோட பாயிண்ட் இது P7, இந்த இடத்துல இருக்குது. P7 PC7 பெர்கார்டினோட 7 புள்ளி, எர்த்து புள்ளி. இதிலேருந்து ஒரு புள்ளியை நாங்கள் இங்கேருந்து 2 சுன்னு இங்கே ஒரு புள்ளி இருக்குது, முக்கியமான ஜஸ்ட் ஓப்பனர் புள்ளி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் ஓப்பனர், ஜஸ்ட்டுக்குள்ளே இருக்க லட்சம் ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் தான் ரெடி பண்ணக்கூடிய புள்ளி இதுக்குள்ளே இருக்குது. இந்த புள்ளி எப்படி கணக்கு வைக்கிறேன்னா, இந்த 2 சுன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ 2 சுன் எப்படின்னா, ஏன் விரலுக்கு இந்த ரேகையோட மேட்ச் பண்ணி என்ன பண்ணுறேன், எடுக்கிறேன் 2 சுன். இந்த இடத்துல வருது, இந்த இடத்துல வருது. புரியுதுங்களா? அப்போ புள்ளி எங்கே இருக்குது? P7 புரியுதுங்களா? P9 P8 P7 P6 புரியுதுங்களா? P5 3 சுன்னில் இருக்குது. அப்போ 3 சுன் எப்படி வைக்கிறேன் பாருங்கள். இப்படியும் வைக்கலாம் 3 சுன், இதோட அளவு 3 சுன், இப்படியும் வைக்கலாம். இன்னொன்று சொல்கிறான், இப்படியும் வைக்கலாம். எப்படி சூப்பராக புரியுதுங்களா? அளவுகள் வந்துச்சா? 3, இது 3 சுன், 3 அங்குலம், ஃபஸ்ட் அங்குலம், 2வது அங்குலம், 3வது அங்குலம். அளவுகோல் வந்துச்சா? 3 அங்குலம், இதிலிருந்து இது வரைக்கும் 3 அங்குலம். இது எப்படி அளவுகோல் பாருங்கள், சூப்பராக அளவு வந்துருச்சா? இங்கே நறுக்கு புள்ளி. சரி, இப்படியும் வைக்கலாம். எடுத்து அளவுகோல் எடுக்கலாம். 2 சுன், 1 சுன், 1 சுன்னில் புள்ளி இல்லை, நான் சொல்லி காமிக்கிறேன். இந்த ரேகையோடு மேட்ச் பண்ணுறேன். 1 சுன், சரிங்களா? சரி, இதில் 2 சுன்னில் PC6 இருக்குது. இதுலேருந்து 1 சுன், எப்படி 1 சுன், அப்போ 3 சுன். இப்படி வைக்கலாம். 3 சுன்னை இப்படி வைக்கலாம். எப்படி? இங்கே பாருங்கள், கரெக்டாக வரும் பாருங்கள். புரியுதுங்களா? அப்போ இதோடைய அளவுகோல் 3 சுன். இப்படி வச்சிங்கனாலும் 3 சுன். அப்போ இது 3 சுன். அளவுகோல் பார்த்திங்களா? இது 2 சுன். அளவுகோல் வந்துச்சா? 2 விரல் பாருங்கள், கரெக்டாக இருக்கா? 3 விரல் சேர்ந்தது கூட்டாக வந்த ஒரு வித்து வந்து 2 சுன். 4 விரல் சேர்ந்து கூட்டாக தான் 3 சுன். அப்போ இப்படி வச்சு அளந்து என்ன பண்ணலாம், டக்குன்னு பாயிண்ட்டை பிடிக்கலாம். 2 சுன்னா இப்படி வச்சு எடுக்கலாம். 2 சுன் இப்படி வைக்கலாம், இப்படி வைக்கலாம், இப்படி வைக்கலாம். புரியுதுங்களா? அளவுகோல் வைக்கலாம். சரி, 1.5 சுன்னு கணக்கு வரும்ல. 2 விரல் சேர்ந்து 1.5 சுன். நல்லா புரிஞ்சுங்க. 2 விரல் சேர்ந்து 1.5 சுன். எப்படி வருது பாருங்கள். 1.5 வந்துச்சா? 1.5 இங்கே இருக்குது. 1.5 சுன் 2 விரல் சேர்ந்து. 1.5 சுன்னில் சில பாயிண்ட்ஸ் இருக்குது. இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, 1.5 சுன்னில் இருக்குது. இந்த குழியிலேருந்து 1.5 சுன் இருக்குது. எப்படி வைக்கிறேன்? அப்போ இந்த இடத்துல ஒரு புள்ளி இருக்குது. புரியுதுங்களா? இது மாதிரி அளவுகோல்ங்கிறது, அதுக்கான அளவுகோல் கண்டுபிடிக்கிறது சுன் மெஷர்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு பேஷண்ட் வர்றேன்னா அதோட மெஷர்மெண்ட் வச்சா உடனே எத்தனை சுன் அளவுகள் இருக்குது பாருங்கள். 2 சுன், இது 1.5 சுன். இப்போ இங்கே 1 சுன் கணக்கு போட்டிங்கன்னா இங்கே 2 சுன் வந்துடும் கரெக்டாக. அடுத்து 1.5 சுன்னுக்கு வந்துடும். எப்படி புரியுதுங்களா? இது 1.5 சுன்னா மாறிடும். இது 1 சுன், 1.5, 2 எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது 7 ஸ்டார் நெடில் சொல்லுவாங்க.
இப்போ தலையில் சொட்டையாக இருக்குன்னு வைங்க, அங்கே இருக்க பாயிண்ட்ஸ் ஆக்டிவேட் பண்ணுமா? எப்படி 7 ஸ்டார் இருக்கும் அதுக்குள்ளே வரிசையாக எடுத்திங்கன்னா 1 2 3 4 இங்கிட்ட 5 7 ஸ்டார், சுற்றி 6 சென்ட்ரல் 1, இந்த பக்கம் 1. அதாவது எப்படின்னா இப்படி தலையில் என்ன பண்ணுறது, சொட்டை உள்ள இடத்துல இப்படியே அடிச்சுட்டே வரணும். கொஞ்சம் லைட்டாக ரத்தம் வரும்னு வச்சுக்கோங்க, அப்படி விட்டுறணும். அப்போ பண்ண சொட்டை உள்ள இடத்துல முடி முளைக்க ஆரம்பிச்சிடும். சரி, இது அதுக்கு தான் பயன்படுத்தலாமா அப்படின்னா, சில பாயிண்ட்ஸுங்க. இப்போ இங்கே ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குன்னு இங்கே 2 சூனில் இதை ஆக்டிவேட் பண்ணணும். இங்கே பாருங்க, இப்படியே வந்து என்ன ஒரு 30 தடவை குத்தணும்னா ஆக்டிவேட் ஆகிடும். இப்படியும் பண்ணலாம். இல்லை சிங்கிளாக பண்ணலாமா, சிங்கிளாக அந்த பாயிண்டில் மட்டும் பண்ணலாம். இப்போ எப்படி வந்து சில இடங்களில் உணர்வு இருக்கான்னு பார்க்குறதுக்கு இருக்குல்ல, அந்த மாதிரி குத்தி லைட்டாக பண்ணலாம். புரியுதுங்களா? ஆக்டிவேட் பண்ணலாம். இப்படி இதுவும் ஒரு அக்குபஞ்சர் ஸ்டிமுலேட்டர் மெத்தட். சரிங்களா? இதையும் வாங்கி வச்சுங்க. 7 ஸ்டார் நீடில் 5 ஸ்டார் நீடில் வாங்கிக்கலாம். ஓகே, அப்புறம் வச்சுங்க. அடுத்து இது இந்த மாதிரி இருக்கும், தெர்மல் நீடில்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓகே, அடுத்து சொல்லிட்டேன் பாருங்கள். மோக்ஸா கோன். மோக்ஸா கோனுங்கிறது ஒன்று கை வழியாக சொன்னேன். மோக்ஸா கோன் சில பாயிண்ட்டுகளை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இதை காமிக்கிற பாருங்க எப்படி ஆக்டிவேட் பண்ணுறேன். ஆச்சா, அப்படி மெதுவாக ஹீட் ஏறும். ஓகே, எடுத்துட்டேன். இதே பாயிண்டில் ஆக்டிவேட் பண்ணுறேன். எப்படி முடிஞ்சுதா? கொஞ்ச நேரம் அது ஹீட் ஏறும், ஸ்மெல் அப்படியே ஹீட் ஏறும், அந்த அக்குபஞ்சர் பாயிண்ட்டை ஆக்டிவேட் ஆகிடும். சில பேர் ஸ்மோக் பிடிக்காது, நீடில் போட்டுக்கலாம், இல்லை ஸ்மோக்லெஸ் நீடில் போட்டுக்கலாம். இது வந்து மைல்டாக வந்து ஆக்டிவேட். சில இடங்களில் மோக்ஸா பண்ணணும்னு சொல்லியிருப்பான். அக்குபஞ்சரில் மோக்ஸா பண்ண தான் சிலது வந்து ஆன் எனர்ஜி எடுக்கும், ஹெவன் எனர்ஜி எடுக்க முடியும். அந்த மாதிரி ஹெவியாக ஸ்டிமுலேட் பண்ணணும் அப்படின்னா சில பாயிண்ட்ஸ் ST36 வயிற்றை நல்லா டியூன் பண்ணால் ST36 மோக்ஸா பண்ணணும். மோக்ஸா பண்ணால் நல்லா வேலை செய்யலாம், நல்லா டைஜஸ்ட் ஆகும். இப்படி தான் ஆக்டிவேட் பண்ணணும். அந்த இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி ஹீட் ஆகும். ஹீட் ஆனோடனே ஒரு நோஸ் பிளேயர் வச்சு எடுத்துடலாம். இப்படி இல்லை இப்படி எடுத்துடலாம். புரியுதுங்களா? இது ஒரு மெத்தட், ஆக்டிவேஷன் மெத்தட். சரியா? அடுத்து இது பாருங்கள், இது ஒரு நீடில். இது பிளாஸ்டிக் நீடுன்னு சொல்லுவாங்க. நீடில் மல்டி மெத்தட் இருக்குது. பாருங்கள், பிளாஸ்டிக் கலர் பிளாஸ்டிக் நீடில். ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆஃப் சுன் நீடில். பாருங்கள், ஆஃப் சுன் தான் இருக்குது, சின்னதாக தான் இருக்கும். ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. இப்போ ஒன்று மட்டும் எடுத்து காமிக்கிறேன். ஒரு இதை எடுத்துட்டால் 5 யூஸ் பண்ணணும். இப்போ ஒருத்தருக்கு 5 பாயிண்ட் போடணுன்னா இதை எடுத்துக்கலாம். ஒரு இடத்துல 5 நீடில் போட வேண்டியது வருது அப்படின்னா எடுத்துக்கலாம். ஒரு நீடில் எடுத்துக்கிறேன். இல்லைன்னா வேஸ்ட்டாக போயிருக்கு. ஏர் பட்டுதுல, ஏர் பட்டுச்சுன்னா இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம், இல்லைன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். இப்போ ஒரு பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா? நீடில் பிடிச்சிக்கிட்டேன். இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. சரி, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. கரெக்டாக தானே? இதில் பெர்பெண்டிகுலர் நீடில் போடுற மெத்தட் சொல்லித்தரேன். 2 சூனில் இங்கே ஒரு நீடில் போடுறதுக்கு சொல்லித்தரேன். பாருங்கள், இங்கே ஹோல்டர், இங்கே ஹோல்ட் பண்ணி தான் பண்ணுங்க. பாருங்க எப்படி நீடில் போகிறேன் பாருங்கள். அப்போ டக்குன்னு போட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இது ஒரு நீடில் போடுற இந்த இடத்துல போடணுன்னா இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இப்படி ஒரு அமுத்தி சுற்றினீங்கன்னா முடிஞ்சுது. ஓகே, அதே மாதிரி இங்கே ஒரு நீடில் போடுற 2 சூனில், அதாவது எப்படின்னா போட்டோன்னே இப்போ 2 சூனில் இருக்குது, 2 சூனில் இருக்குது. பெர்பெண்டிகுலர் போடுறேன், அவ்வளோதான். பெர்பெண்டிகுலர் போட்டேன். இது பெர்பெண்டிகுலர் 90 டிகிரியில் இருக்கிற ஆக்டிவேஷன் பேலன்ஸ் பண்ணும். கீ எனர்ஜி என்ற பிராணிக் எனர்ஜியை, உயிர் சக்தியை பேலன்ஸ் பண்ணுது. அது ஓட்டத்தை பேலன்ஸ் பண்ணுது. இங்கே தான் பிளாக்கேஜ் தான் ஓப்பன் பண்ணி ஓட்டத்தை, உயிர் சக்தியை அதிகப்படுத்துது. சரி, இதை எடுத்துகிறேன். இப்படி ஆக்டிவேட்டை எடுத்துகிறேன். சம்டைம்ஸ் இது PC9, இது PC8, PC7, இது PC6. அப்போ P1ங்கிறது இப்படி தானே வரும். P1 கூட உள்ளேருந்து இப்படி P5, P6, P7 இப்படி தானே வருது. அப்போ சக்தி ஓட்டம் இப்படி போகுதுன்னு அர்த்தம். PC9ல் முடியுது சக்தி ஓட்டம். அப்போ டியூன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்க, 45 டிகிரியில் என்ன பண்ணுறேன், ஆக்டிவேட் பண்ணுறேன். எப்படி இது ரொம்ப கீழே போச்சுன்னா 15 டிகிரி, கொஞ்சம் மேலே 45 டிகிரியில் என்ன பண்ணுறேன், இப்படி வச்சிட்டிங்கன்னா ஆக்டிவேட். அவ்வளோதான். 45 டிகிரி கேப் பாருங்கள், 45 டிகிரி. ரொம்ப கீழால் போட்டிங்கன்னு வைங்க, அதுக்கு பேர். சரி, இங்கே ஒரு எக்ஸாம்பிள், இங்கே ஒரு வந்து LU7 இருக்குது. இங்கே ஒரு புள்ளி போடணும். இங்கே பாருங்கள், ஸ்கின்லேயே போட்டுறேன், சர்ஃபேஸ்லேயே போட்டுறேன். பார்த்தீங்களா? இது 15 டிகிரி.
சரி. ஹரிசாண்டல் ஆக்டிவேஷன் மெத்தட் நீடில் மெத்தட். கொஞ்சம் மேலால் போட்டிங்கன்னா 45 டிகிரி. சில இடங்களில் ஹரிசாண்டலாக போட்டாங்க நரம்பு மேலே குத்திடக்கூடாது, ஸ்கின் மேலேயே போடணும். ஓகேவா? இது பிளாஸ்டிக் நீடில். க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும் சிலதெல்லாம். சரியா? ஓகே. இது ஆஃப்சூன் நீடில். ஆஃப்சூன் தானே பாருங்கள். ஆஃப்சூன் பாருங்கள், உத்துணூண்டு தான் இருக்கும். எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். ஆஃப்சூன் ஃபுல்லாக இல்லை. ஓகே. இன்னொரு நீடிலிங் மெத்தட் இருக்கிறேன் பாருங்கள். இது டியூப் உள்ளே இருக்கும். ஈஸியாக இருக்குது. அதில் பழகிறவங்களாம் இதில் தான் பழகணும். ஃபஸ்ட்டு டியூப் இருக்குது. டியூப்பை எடுத்துட்டேன். உள்ளே நீடில் இருக்குது. ப்ளூ கலர் எடுத்துட்டேன். நீடில் இருக்குது. இப்படி பிடிச்சிக்கிட்டேன். புரியுதுங்களா? பிடிச்சிட்டு என்ன பண்ணுறேன்? நீடில் போடுறேன். புரியுதுங்களா? இப்போ LI4ல் நீடில் போடுறேன். ஒரு எக்ஸாம்பிள் நீடில் போடுறேன் பாருங்கள். புரியுதுங்களா? இப்போ வந்துருச்சா? இப்போ பிடிச்சிட்டு என்ன பண்ணுறேன்? மேலே ஹேண்டில் இருக்கா? ரெடி. உள்ளே போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்? உள்ளே வந்து நல்லா மேலேங்கள் இது பண்ணிவிட்டு இது பண்ணிடுறேன். அவ்வளோதான். உள்ளே கொஞ்சம் வரைக்கும் கொண்டு போகலாம். ஆஃப்சூன் சில இடங்களில் ஆஃப்சூன் ஃபுல்லாகவே போடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படின்னு. இப்போ பார்த்தா டியூப் முடிஞ்சு போச்சா? இப்போ டியூப்பில் வந்து என்ன பண்ணலாம்? டியூப்பை வச்சுக்கிட்டே என்ன பண்ணலாம்? மேலுங்களுமே அட்ஜஸ்ட் பண்ணலாம், உள்ளேயும் வெளியும். இது டியூப் மாடல். டியூப் மாடல் என்ன ஈஸியாக முடிஞ்சுதா? இப்படி வைக்கிறீங்க பாருங்கள். டியூப்பில் வைக்கிறீங்க. எக்ஸாம்பிள் வைக்கிறீங்க. ஒரு எக்ஸாம்பிள் இங்கே காமிக்கிறேன். இந்த இடத்துல வைக்கிறேன். ஓகே. வச்சுட்டேன். அவ்வளோதான். ஓகே. எப்படி போட்டாச்சா? அட்ஜஸ்ட் பண்ணுறேன். மேலுங்களும் ஆக்டிவேட் பண்ணுறேன். சுற்றி விட்றேன். சுற்றுறேன். ஆன்டி கிளாக் வைஸ் கொஞ்சம் நேரம் 20 நிமிஷம் கழிச்சு எடுத்துறேன். சரியா? ஓகேவா? இது வந்து மோக்ஸா கோன். இப்படி வாங்கி வச்சுக்கலாம். நீடில் அக்குபஞ்சர் நீடில். இது பாருங்கள். இயரில் இருக்கிற ப்ரெஸ் நீடில்மாங்க. காது அக்குபஞ்சரில் முக்கியமான புள்ளிகளாக இருக்குது. காதில் போகிறதுக்கு சொல்லித்தரேன். இந்த மாதிரி புள்ளிகளை எடுத்துகிட்டு காதில் வந்து பஞ்சர் மாதிரி எடுத்து ஒட்டிக்கலாம். ஒரு புள்ளி எடுக்கிறேன். சும்மா எடுத்து காமிக்கிறேன். ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். எடுத்து காதில் போய் ஒட்டிக்கலாம். அதில் மேக்னெட் இருக்குது. மேக்னெட்டோடு சேர்ந்தது. மேக்னெட்டுங்கிறது ஒரு அழுத்தம். இந்த மேக்னெட் பாயிண்ட் இருக்குதா? ஒரு புள்ளி காதில் ஒட்டுறது எப்படி ஒட்டணும்னு காமிக்கிறேன் கையில். இப்போ இங்கே ஒரு புள்ளி இருக்குது. கரெக்டாக? அந்த புள்ளி நீர் என்ன பண்ணுறேன்? வச்சுட்டு அமுத்திடுறேன். அவ்வளோதான். எப்படி புள்ளி ஆக்டிவேட் ஆயிடும். இது மேக்னெட் இருக்குது. ஓகே. இதுலேயே ஆக்டிவேட் பண்ணலாம். ஓகேங்களா? இது ஒரு மெத்தட். இது வந்து டயக்னாஸ் பண்ணுற சுஜோக் டயக்னாஸ். சுஜோக்கில் எங்கெல்லாம் பைன் ஆகுதோ அந்த இடத்துல வந்து நீடில் போடலாம். சுஜோக் நீடில் போட்டிங்கன்னா வேலையாகுது. இது வந்து தான் ஸ்டோன் கண்டுபிடிக்கிறது. பயான் ஸ்டோனுங்கிற ஸ்டோன் மெத்தட். முதுகு தண்டில் இப்போ பார்த்திங்கன்னா முதுகு தண்டில் சில பாயிண்ட்ஸ்லாம் என்ன பண்ணும்? கோசா தெரப்பி மாதிரி மசாஜ் பண்ண வேண்டியது வரும். இது மசாஜர். சில இடங்களில் மசாஜ் பண்ண வேண்டியது வரும். மசாஜர். இதான் சுஜோக்கோடைய நீடில் வந்து போட்டு ஆக்டிவேட் பண்ணுறது. பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறது. இது வந்து மெத்தட் சொல்லிட்டேன். ஓகே. இன்னொரு நீடில் மெத்தட் சொல்லித்தரேன். சரிங்களா? ஓகே. இருங்க காமிக்கிறேன். சுஜோக் நீடில் காமிக்கிறேன். பாருங்கள். சுஜோக் கையில் கொடுக்குற சில இடங்களில் குழந்தைகளுக்கு போகிறதுக்கு யூஸ் ஆகும். பாருங்கள். ஒரு இது எடுக்கிறேன். சுஜோக் நீடில் இதில் வச்சிட்றேன். பாருங்கள் எவ்வளோ உண்டு இருக்குன்னு பாருங்கள். எப்படி காமிக்கிறேன்னா இதில் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள். எப்படி துணூண்டு தான் இருக்கும். ஆப்ஷனோட கம்மி. துணூண்டு பாருங்கள். துணூண்டு தான் இருக்கும். ஆப்ஷனோட பாதி. இப்போ இந்த மாதிரி இது சுஜோக்கு கைக்குள்ளே சுஜோக்குனா இங்கே பாருங்கள். இதுக்குள்ளே விட்டுறணும். எவ்வளோ லென்த்து வருதுன்னு பாருங்கள். எவ்வளோ லென்த்து வருது பாருங்கள். எவ்வளோ லென்த்து வருதுன்னு வருதா? வெளியே வருதா? ஓகே. உள்ளே விட்டுட்டேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வருதா? இப்போ நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். உள்ளே வர வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கீழே அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா மேலே வரும். எப்படி மேலே வருதா? இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா கீழே வந்துகிட்டே இருக்கும். அதிகமாக வரும். ஓகே. இது அட்ஜஸ்டபிள். அப்போ எவ்வளோ லென்த் வருது பாருங்கள் ஃபுல்லாக. அப்போ நமக்கு எந்த அளவுக்கு வந்து இதாக இருக்குது பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ லென்த் வருது பாருங்கள். அப்போது
அவ்வளோதான், உத்துணூண்டு. ஓகே, இப்போ ஒரு பாயிண்ட் பண்ண பாருங்கள். இப்போ என்ன சொல்லியிருக்கேன், இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது கரெக்டாக. இதுக்கும் இடையில ஒரு பாயிண்ட் கலர் பந்திகளை LU10 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பாயிண்ட் என்ன பண்ணுறாங்க பாருங்கள், அவ்வளோதான். எப்படி இதுக்குள்ளே நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, அது சுஜோக். ஒரு ஆர்கன்ஸுக்கு ஒரு பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும், ஆர்கன் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது இது. சரி, எந்த இடத்துல எந்த பாயிண்ட் இருக்குது, ஓகே இது கிட்னியோட இடம் இங்கே, அதான் சுஜோக்கில் ரெஃப்ளெக்ஸாலஜியில் இங்கே வலிக்குதான்னு பார்க்குறேன், இங்கே வலிக்குதான்னு எங்கே வலிக்கிறனோ அங்கே வச்சுட்டு ஒரு நீடில் போட்டு பஞ்ச் பண்ணி விட்ருவோம். இது ஒரு மெத்தட் அக்கு பஞ்சர். சரிங்களா? இப்போ இது பாருங்கள் ஸ்டிமுலேட்டர். இது வந்து பேஷண்ட்டுகளை கையில் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு சேனல் இருக்குது, கையில் என்ன பண்ணிக்கலாம், கைக்கு வந்து கேப்லரி என்ன சர்க்குலேஷன் நடக்கும், இதெல்லாம் நெட்டில் கிடைக்கும், வாங்கிக்கலாம். ஏதாவது ஒரு பேஷண்ட் வந்தால் அடிஷ்னலாக கையில் கொடுத்து இது பண்ணிக்கிட்டே இருங்க கை விரலில் சொல்லி அனுப்பணும். அப்போ தான் அவங்க வந்து டியூன் பண்ணுவாங்க. இது வந்து நல்லா எக்ஸிக்யூட் ஆகும். சரியா? இது மசாஜர், இது மசாஜர். இங்கே பாருங்கள், கால் கோசா தெரப்பி மசாஜர். இப்படி வச்சுட்டு என்ன பண்ணுறேன், இப்போ பாருங்கள் தலை சுஜோக்கில் தலையில் இப்படி பண்ணுறேன், மசாஜ் பண்ணிகிட்டே இருக்கேன். இங்கே பாருங்கள், இப்படி பண்ணி இப்படி கொண்டாடணும். சில ப்ரொசீஜர் இருக்குது அதில். சரியா? இது ஒரு மசாஜர். சரியா? கை வந்து இது பண்ணுறது, தோலில் பண்ணுறது. இப்படி பிடிச்சிட்டு சில பாயிண்ட்ஸுகளை என்ன பண்ணணும், நல்லா டியூன் பண்ணலாம். சில பாயிண்ட்ஸுகள் நல்லா என்ன பண்ணலாம், இப்படி பண்ணலாம். ஓகே, அது ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அக்குபஞ்சரில் தனி தெரப்பியாக கொண்டாடுறாங்க. கண்டுபிடிக்கிறது பேக் ஷூ பாயிண்ட், ஃப்ரண்ட் ஷூ பாயிண்ட் இருப்பாங்க, வளாரப்புள்ளி. இதாங்க, அவ்வளோதாங்க. இது எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேட்டர். இது அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. சில பெயின்கள் பயங்கரமான பெயின் வருதுன்னா பாயிண்ட் 9 பாயிண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் 0 1 மேக்ஸிமம் 3 4 வச்சுக்கலாங்க. பாருங்கள் இந்த இடத்துல ஆக்டிவேட் பாருங்கள். இது யூஸ் பண்ணக்கூடாது. அக்குபஞ்சரிஸ்ட் அக்குபஞ்சர் மோக்ஸா மசாஜோடு முடிச்சுக்கணும். இது மேக்ஸிமம் சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமாக சில இதெல்லாம் அழி கிடக்குது, பயங்கரமாக முடியல, நரம்பு இழுத்துக்குச்சு, முடியல, நரம்பெல்லாம் ஒரு பக்கவாதம் வந்துருச்சுன்னா யூஸ் பண்ணலாம் எலக்ட்ரிக்கல். எந்தெந்த இடத்துல வைக்குமோ எலக்ட்ரிக்கலை ஸ்டிமுலேட் பண்ணலாம். 3 4 பாருங்கள் எப்படியாதுன்னு பாயிண்ட் அதிகமாக தான். ஓகே, இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. இது தேவையில்லை, இருந்தாலும் வாங்கி வச்சுக்கலாம். அதாவது மேக்ஸிமம் வந்து பேரலைஸ் ஆளுகளுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, அவ்வளோதாங்க அக்குபஞ்சர் ஸ்டிமுலேஷன் மெத்தட். இது பாருங்கள், இது சொல்லிட்டேன். ஒன்ஸுங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது பெருசாக, அவ்வளோதான். சரியா? இதான் ஒரு அவுட்லைன் தெரிஞ்சுக்கேன், எப்படியெல்லாம் ஆக்டிவேட் பண்ணுறாங்கன்னு அவுட்லைன், அவ்வளோதான். ஓகே, நன்றி.